Welcome to Abhi's Classroom. In the video, என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th Mathsல to find GCD of two polynomials. இரு பல்லுறுப்புக்கோவைகளுக்கு மீபோவா காணுதல். அதுல எளிய முறையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். First example 3.10. Find the GCD of x cube plus x square minus x plus 2. அப்புறம் இன்னொரு கோவை வந்து 2x cube minus 5x square plus 5x minus 3. இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். மீபோவா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு பாலினாமியலை வச்சுட்டு செகண்ட் பாலினாமியலை டிவைட் பண்ணுவோம். அதுக்கு இதனுடைய கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். 2 minus 5 5 minus 3 அப்படின்னு கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிடுறேன். அதே மாதிரி இதுலேயும் 1 1 minus 1 2 அப்படின்னு கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, அந்த 2 வச்சு இந்த 1 டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 by 1 2. இப்போ 2ன்னு எழுதிடுறேன். இந்த 2 வச்சு இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். 2 1s are 2, 2 1s are 2, 2 minus 2 into minus 1 minus 2, 2 2s are 4 எழுதிடுறேன். அதுக்கப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணணும். இது சப்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், சைனை சேஞ்ச் பண்ணுறேன். இது கேன்சல் ஆகிடும். 2 minus 2 கேன்சல் ஆகிடும். minus 5 minus 2 minus 7, 5 plus 2 7, minus 3 minus 4 minus 7. இப்போ மூணுலையும் இருந்து என்ன பண்ணுறேன், minus 7 காமனாக வெளியே எடுக்கிறேன். டேக் minus 7 அவுட் சைட். 1 minus 1 1. இப்போ இந்த ரிமைண்டரை வச்சு இந்த டிவைசரை டிவைட் பண்ணுறேன். இந்த டிவைசர் என்ன இருக்குது, 1 1 minus 1 2 இருக்கு இல்லையா, அதை எழுதிட்டு அதை இந்த ரிமைண்டர் என்ன 1 minus 1 1 இல்லையா, அதை வச்சு டிவைட் பண்ணுறேன். அப்போது அதே மாதிரி 1 1 அப்படிங்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம், 1 தான், அதனால் 1ன்னு எழுதிடுறேன். இங்கேயும் 1 இருக்குது, இங்கே ஃபஸ்ட் நம்பரும் 1 இருக்குது, அதனால் சிம்பிளாக நம்ம 1ன்னு எழுதிடலாம். இந்த 1ஆல் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நோ சேஞ்சு, அதில் 1 minus 1 1 அப்படின்னு எழுதிடுறேன். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ், மைனஸ்னால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ். சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். அப்போ 1 minus 1 கேன்சல் ஆயிரும். 1 plus 1 2, minus 1 minus 1 minus 2, 2 அப்படியே கீழே இறக்கிடுறேன். இப்போது இந்த 2 இருக்கா, இங்கே 1, இந்த 2 மறுபடியும் 1ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்கும். அந்த 2 எழுதிட்டு இந்த 2 வச்சு இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 1s are 2, 2 minus 1 minus 2, 2 1s are 2. அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதே நம்பர் தானே, அதனால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது we get 0 0 கிடைக்குமா. இப்போ எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது, அதாவது இது வந்து பாலினாமியல் தானே, இது பாலினாமியலால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அந்த டிவைசர் தான் வந்து ஜிசிடி. அப்போ ஜிசிடின்னு எழுதிட்டு இது வந்து கான்ஸ்டன்ட் மாறிலி, இது எக்ஸின் கீழும் இது எக்ஸ் ஸ்கொயரின் கீழும். இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டு, இது எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேயா, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.11. ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் 6x cube minus 30x square plus 60x minus 48. அதுவும் 3x cube minus 12x square plus 21x minus 18. இந்த ரெண்டுக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இதுக்கு இப்போ இந்த நம்பர்ஸை பார்த்தாலே உனக்கு என்னது இருக்குது, இது 6 டேபிளில் வருமா, 6ஆம் வாய்ப்பாடில் வரும். அதனால் டேக் 6 அவுட் சைட், வி கெட் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8 இல்லையா, 6 8s are 48 அப்படின்னால. அதே மாதிரி இதிலிருந்து எந்த டேபிளில் வரும், 3 டேபிள், அப்போ 3 அவுட் சைட். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 6ன்னு வரும். இப்போது இந்த 6ம் 3ம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஜிசிடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3க்கும் 6க்கும் ஜிசிடி 3. உனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பேன். இப்போது வந்து என்ன பண்ணுற, இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியலை வச்சுட்டு செகண்ட் பாலினாமியலை டிவைட் பண்ணணும். செகண்ட் பாலினாமியலினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிடுறேன். 1 minus 4 7 minus 6. இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியல் 1 minus 5 10 minus 8 எழுதிடுறேன். அதே மாதிரி தான் 1, இங்கேயும் 1 இருக்குது, சரி இங்கே 1 1 அப்படிங்கிறனால மேலேயும் நம்ம 1 போட்டுறோம், 1 மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 1 minus 5 10 minus 8. அப்புறம் என்ன பண்ணுறேன், சைனை சேஞ்ச் பண்ணுறேன், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் 1 கேன்சல் ஆகிடும், இங்கே +5 -
4 அப்போ 1 இங்கே -10 + 7 -3 +8 -6 2 இப்போ என்ன கிடைச்சிருக்கு 1 -3 2 ரிமைண்டர் 0 ஆகலை அதனால் இந்த ரிமைண்டரை வச்சு டிவைஸரை டிவைட் பண்ணுறேன் இங்கே டிவைஸரை அப்படி எழுதிக்கோ 1 -5 10 -8 அதை வச்சுட்டு 1 -2 3 2 அதால் டிவைட் பண்ணுறேன் இங்கே 1 இங்கேயும் 1 இருக்கனால மேலேயும் நம்ம 1 எழுதிப்போம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 -3 2 அப்படி எழுதிடுவோம் அப்புறம் சைன் சேஞ்சு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும் -5 + 3 அப்போ -2 10 -2 8 -8 அப்படி கீழே இறக்கிடுவேன் அதுக்கப்புறம் இந்த -2 இருக்கா இங்கே 1 அப்போது -2 1ஆல் டிவைட் பண்ணும்போது we get -2 அப்போ -2 நீங்கள் எழுதிடுவேன் அதை -2 வச்சுட்டு இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன் -2 × -3 + 6 -2 × 2 -4 அப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறேன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது -2 + 2 கேன்சல் ஆகிடும் 8 - 6 2 -8 + 4 -4 இப்போ 2 -4 கிடைக்கும் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் 2-ஐ டேக் அவுட் சைட் 1 -2 கிடைக்கும் இப்போ இந்த 1 -2 ரிமைண்டரை வச்சுட்டு இந்த டிவைசர் 1 -3 2-ஐ டிவைட் பண்ணுறேன் அப்போது 1 -3 2ன்னு எழுதிட்டு 1 -2 எழுதிடுவேன் அப்போ அதே 1 தான் இங்கே 1 இங்கே 1 இருக்குது அதனால் மேலே 1 எழுதிடுவோம் அப்போ 1 -2 எழுதிடு அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு 1 -1 கேன்சல் ஆகிடும் -3 + 2 அப்போ -1 இந்த 2 அப்படி கீழே இறக்கிடுவோம் அப்போது இந்த -1 இருக்கா இந்த -1 டிவைடட் பை -1ங்கும்போது we get -1 அந்த -1 தான் மேலே எழுதணும் இந்த -1 வச்சுட்டு இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ -1 × 1 -1 - ப்ளஸ்ஸு 2 1s are 2 அப்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது அதே நம்பர் அப்படிங்கனால we get 0 இப்போ 0 வந்ததுனால அந்த டிவைசர் எதுவோ அதுதான் வந்து ஜிசிடி டிவைசர் என்ன இருக்குது 1 - 2ன்னு இருக்குது இது கான்ஸ்டன்ட் இது மாறிலி இது வந்து எக்ஸின் கெழு இது கான்ஸ்டன்ட்டு இது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் அப்போது x - 2 ஆல்ரெடி முதல்லே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜிசிடி வந்து 3 6க்கு 3ன்னு எழுதியிருக்கோம் அப்போ அதையும் சேர்த்து எழுதணும் ஜிசிடி = 3 × x - 2 அப்படின்னு எழுதணும் ஓகேயா நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட்டு சம் டோட்டலாக 6 சம்ஸ் இருக்குது ஜிசிடியில் அவ்வளோதான் ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் x⁴ + 3x³ - x - 3 x³ + x² - 5x + 3 இந்த இது ரெண்டுக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி தான் இது வந்து x⁴ இருக்கா அதனால் இதுதான் பிக்கர் பாலினாமியல் அதனால் இந்த ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பாலினாமியில் வந்து செகண்ட் பாலினாமியில் டிவைட் பண்ணுவோம்னா இந்த இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு பிக்கர் பாலினாமியில் இருக்கிறனால அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு இதை வந்து இது டிவைட் பண்ணுறோம் சரியா 1 3 இங்கே x² இல்லை அதனால் we put 0 -1 -3 இப்போது இது வந்து டிவைசர் என்ன 1 1 -5 3 சரியா இப்போது அதே மாதிரி 1 இங்கே 1 இருக்குது இதுலேயும் 1 இருக்குது அதனால் you put 1 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது அப்படியே எடுத்துறது வெளிதான் 1 1 -5 3 அப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணுறேன் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ 1 -1 கேன்சல் ஆகிடும் 3 - 1 2 + 5 -1 -3 -4 -3 கீழே இறக்கிடு அதுக்கப்புறம் 2 இங்கே 1 அப்படிங்கும்போது 2/1 2 அதனால் 2ன்னு எழுதிடணும் அது 2ஆல் இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் 2 1s are 2 2 1s are 2 2 -5 -10 2 3s are 6 அப்போ சைன் சேஞ்ச் பண்ணு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 -2 கேன்சல் ஆகிடும் 5 - 2 3 -4 + 10 6 -3 -6 -9 இப்போ 3 டேக் அவுட் சைட் 3 6 9 இருக்கனால 3 டேக் அவுட் சைட் 1 2 -3 இப்போது இந்த 1 2 -3 வச்சுட்டு எந்த டிவைட் பண்ணுறேன் இந்த டிவைஸரை டிவைட் பண்ணுறேன் 1 2 -3 1 1 -5 3 இங்கேயும் 1 இருக்குது இங்கேயும் 1 இருக்குது 1 அப்படிங்கிறனால you put 1 இப்போ இந்த 1 வச்சுட்டு 1 2 -3 மல்டிப்ளை பண்ணும்போது
அப்படி எழுத வேண்டியதான். 1 2 மைனஸ் 3 சைன் சேஞ்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் 2 அப்படிங்கும்போது மைனஸ் 1 மைனஸ் 5 ப்ளஸ் 3 அப்படிங்கும்போது மைனஸ் 2 3 அப்படியே இறக்க வேண்டியது. அதுக்கப்புறம் மைனஸ் 1 இந்த மைனஸ் 1 ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போது டிவைட் பண்ணும்போது நமக்கு வி கெட் மைனஸ் 1. மைனஸ் 1 எழுதிக்க. மைனஸ் 1னால இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே சைன் சேஞ்ச் ஆகி வரும். இங்கே மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 அப்படிங்கும்போது 3. இப்போ வி கெட் 0. அப்போது எங்கே ரிமைண்டர் 0 வருதோ அப்போ அந்த டிவைசர் தான் வந்து ஜிசிடி. இப்போ ஜிசிடி ஆஃப் தீஸ் டூ பாலினாமியல் சீஸ் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து கான்ஸ்டன்ட்டு எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட்டு இது எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு find the GCD of x power 4 minus 1 x cube minus 11x square plus x minus 11. இப்போது இது பெரிய பிக்கர் பாலினாமியல். ஃபஸ்ட்டு ஒன் தான் பிக்கர் பாலினாமியல். அதனால் எக்ஸ் பவர் 4ன்னு இருக்கா அதுதான் பிக்கர் பாலினாமியல். அதனால் என்னோடய கோஎஃபிஷியன்ட் 1ன்னு எழுதிடுறேன். இதில் எக்ஸ் கியூப் இல்லை, யூ புட் 0. எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அதனால் யூ புட் 0. எக்ஸும் இல்லை, அதனால் யூ புட் 0. அதுக்கப்புறம் மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் 1 எழுதிக்குவேன். அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப், அதனால் 1 போட்டுக்கிறேன். மைனஸ் 11 1 மைனஸ் 11. இங்கேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. அப்போ யூ புட் 1. இப்போ 1ஆல் இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவேன். 1 minus 11 1 minus 11. Then sign change minus plus minus plus. 1 minus 1 cancel ஆகிடும். plus 11 minus 1 plus 11. இந்த minus 1 அப்படியே இறக்கிட வேண்டியது. இப்போ 11 by 1 11. அதனால you put 11. 11ஆல் இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். 11 இன்ஸா 11 11 minus into minus 11 minus 121 11 ones are 11 11 into minus 11 அதே மாதிரி minus 121. இப்போ sign change minus plus minus plus 11 minus 11 cancel ஆகிடும். இங்கே plus 121 minus 1 120 11 minus 1 cancel ஆகிடும். 121 minus 1 120. take 120 outside 101 நம்பர். இப்போ அந்த 101 வச்சுட்டு இந்த 1 minus 11 1 minus 11 டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே 1 இருக்குது 1 இருக்குது. யூ புட் 1. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 101. சைன் சேஞ்ச் மைனஸ் மைனஸ் மைனஸ். இந்த 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 11 அப்படியே வரும். 11 1 மைனஸ் 1 0 ஆகிடும். இந்த மைனஸ் 11 இறக்கிக்க வேண்டியது. யூ டேக் மைனஸ் 11 அவுட் சைட் 101. அந்த 101 வச்சுட்டு 101 டிவைட் பண்ணும்போது யூ கெட் 0 ரிமைண்டர். எங்கே 0 வருதோ அப்போ அதுதானே டிவைசர். சாரி, அந்த டிவைசர் தானே உனக்கு ஜிசிடி. அதனால் ஜிசிடி என்ன எழுதுவேன்? எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 0, எக்ஸ்னுடைய கெழு வந்து 0. அப்போ அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். தேர்ட் சம். Third sum, find the GCD of 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x, 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. இப்போ இதில் எல்லாமே இதில் வந்து கான்ஸ்டன்ட் இல்லாமல் x இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எக்ஸை வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இது எல்லாமே 3 டேபிளில் வருது. அதனால் டேக் 3x அவுட் சைட். யூ கெட் இங்கே 3x இன்டூ எக்ஸ் கியூப் plus 2x square minus 4x minus 8. இதுலேயும் அதே மாதிரி தான். லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இல்லாமல் மாறிலி இல்லாமல் பக்கத்தில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அது வேறு என்ன டேபிள் எடுக்கலாம்? இதுலேருந்து 2 எடுத்துடலாம் காமனாக. அப்போ 2x எடுத்துட்டோம்னா யூ கெட் 2x cube plus 7x square plus 4x minus 4. தென் இப்போது இதுதான் பிக்கர் பாலினாமியல் இல்லையா? 2 இருக்கா இது கோஎஃபிஷியன்ட்டு 2 வந்திருக்கு. அதனால இதுதான் பிக்கர் பாலினாமியல். 2 7 4 minus 4 எழுதிடுறேன். 1 2 minus 4 minus 8னால டிவைட் பண்ணுறேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2 by 1 2. அப்போ 2ஆல் தான் நீ மல்டிப்ளை பண்ண போகிற. 2 எழுதிட்டு இதை மல்டிப்ளை 2 1s are 2 2 2s are 4 2 minus 4 minus 8 2 into minus 8
minus 60. Sign change, minus, minus, plus, plus. இப்போ 2 minus 2 cancel ஆயிடும். 7 minus 4, 3. 4 plus 8, 12. Minus 4 plus 16, 12. இப்போ 3, 12, 12 வருதா? அதிலிருந்து take 3 outside. 1, 4, 4 வரும். இந்த 1, 4, 4 வச்சுட்டு இதுதானே ரிமைண்டர் வச்சுட்டு இந்த டிவைசரை டிவைட் பண்ணுறேன். டிவைசர் என்னது? 1, 2, minus 4, minus 8. இதை 1, 4, 4ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே 1 இருக்கனால you put 1. 1, 4, 4 அப்படியே எடுத்து எழுதிடு. Sign change, minus, minus, minus. 1 minus 1 cancel. 2 minus 4 minus 2. Minus 4 minus 4 minus 8. Minus 8 அப்படி கீழே இறக்கிட வேண்டியது. Minus 2 take outside. 1, 4, 4 வரும். அந்த 1, 4, 4 வச்சுட்டு 1, 4, 4 டிவைட் பண்ணால் you get 0 ரிமைண்டர். இப்போ 0 வந்ததுனால இப்போ எது 1, 4, 4 இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அதுக்கு முன்னால் ஜிசிடி ஆஃப் இந்த ரெண்டுக்குமே காமனாக எக்ஸ் வந்ததுனால அந்த எக்ஸையும் சேர்ந்துடணும், மறந்துடக்கூடாது. சேர்த்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இது கான்ஸ்டன்ட்டு, இது எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட், இது எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் 3x cube plus 3x square plus 3x plus 3 and 6x cube plus 12x square plus 6x plus 12. இதில் என்ன காமனாக இருக்குது பார்த்தாலே எனக்கு தெரியுது. 3 தான். டேக் அவுட் சைட். x cube plus x square plus x plus 1. இதுலேயும் 3 அவுட்ஸ். இதில் வந்து 6 அவுட் சைட். டேக் 6 அவுட் சைட். x cube plus 2x square plus x plus 2. இப்போ ஜிசிடி ஆஃப் 3 and 6 அப்படிங்கும்போது 3க்கும் 6க்கும் என்ன ஜிசிடி? 3 தான். நீ ஃபஸ்ட்டே படிச்சிருப்ப இல்லையா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியலை வச்சுட்டு செகண்ட் பாலினாமியலை டிவைட் பண்ணுறேன். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுது. 1, 2, 1, 2. எதால் டிவைட் பண்ணுறேன்? 1, 1, 1, 1 டிவைட் பண்ணுறேன். எங்கேயும் 1 இருக்குது, எங்கேயும் ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது. யூ புட் 1. இந்த நம்பர்ஸை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 1, 1, 1, 1. மைனஸ் 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 1 minus 1 cancel ஆயிடும். 2 minus 1 1. 1 minus 1 cancel ஆயிடும். 2 minus 1 1. இந்த 1 0 1ஆல் இந்த 1 1 1 1 டிவைட் பண்ணுறோம். அப்போ ரெண்டு இடத்துலையுமே 1 தான் இருக்குது. யூ பிட் 1. அப்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 0 1 வரும். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணு. மைனஸ் இங்கே 0 இருக்கனால ஒன்றும் போட வேண்டியதில்லை. இங்கேயும் மைனஸ். அப்போது 1 minus 1 கேன்சல் ஆகிடும். 1 அப்படி கீழே இருக்குவேன். 1 minus 1 0 1 அப்படி பார்த்துரும். அப்போ 1 0 1 வச்சுட்டு இந்த 1 0 1 இந்த ரிமைண்டர் அதே சேம் தான். அது நம்ம போட வேண்டியதே இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு போடுறது தப்பு இல்லை. 1 0 1 1 0 1ஆல் டிவைட் பண்ணும்போது we get 0 ரிமைண்டர். அப்படின்னா இது முதலே நம்ம ஜிசிடி வந்து 3க்கும் 6க்கும் 3ன்னு எழுதிட்டோமா? அதை மறக்கக்கூடாது. ஆன்சர் எடுத்து எழுதும்போது 3 எழுதிட்டு இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இல்லை 0ன்னு இருக்கிறனால அதனால் நம்ம போட வேண்டியதில்லை 0x எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 6 சம்ஸ் உங்களால் போட முடியும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.